ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். ஒரு அற்புதமான ஒரு வீடியோ மூலியமாக உங்களோட அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதான் இந்த வீடியோ. ஒரு புதிய பார்வை. அதாவது நமக்கு இந்த நிறுவனம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவித்த இந்த மேஜிக் கிளப் இன்சென்டிவை ஒரு புதிய கோணத்தில், ஒரு புதிய பார்வையில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா எவ்வளவு பெரிய ஒரு உள்ளார்த்த ஆற்றல் அதுக்குள்ள புதைந்து கிடக்கு. அதை நம்ம இது பண்ணி விட்டோம்னாக்கா நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவு அசுரத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எதுவுமே நம்ம பார்வையை பொறுத்து தான். ஒரு சின்ன ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்லிட்டு இதுக்குள்ளே நான் போயிடுறேன். அதாவது ஒரு நம்ம மெட்ரோ ட்ரெயின் அல்லது நம்ம நகரப்புற ட்ரெயினிங் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நார்மல் டைமில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். அதே அந்த நாள் முடிகிற தருவாயில் ராத்திரி 11 மணிக்கோ 12 மணிக்கோ ட்ரெயினில் யாராவது இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் ஒரு ஆளும் அவருடைய சின்ன குழந்தை, சின்ன பையன், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கலாம். அந்த பையனோட அந்த ட்ரெயினுக்குள்ளே வராரு. யாரும் இல்லை, ஒரே ஒரு அம்மா மாத்திரம் உட்காந்துருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பையன் வால் வந்து வேற மாதிரி அங்கே தாவறான், இங்கே தாவறான். அந்த அம்மாவுடைய சுட்டிதாரோட இதை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பொறுத்துப்பீங்களா? அங்கே தாவறது இங்கே தாவறது பொறுத்துப்போம், என்னடா இப்படி பண்ணுறான்னு. ஆனால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான், நம்மளுடைய பையிலேருந்து ஏதோ எடுத்து போடுறான். நம்ம கொஞ்ச நேரம் குழந்தைன்னு விடுவோம். அப்புறம் என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து, ஏங்க அவங்க பையனை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த ஆளை கேட்குறாரு. அவர் அதுக்கு முதல்ல அந்த அம்மாவை பார்த்து, எனக்கும் கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் இப்போ தான் அவங்க அம்மாவுடைய ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது அந்த கோபமான பெண்மணியுடைய இது என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே தான், அதே பையன்தான், அதே ஆள் தான், அதே குறும்பு தான், கண்ணோட்டம் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயங்களை வேறொரு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் புரிஞ்சிருக்கு நம்மளால் தெரியும். அதை உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதற்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் நிதானமாக, ஆழமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. சொல்வதில் என்னென்ன விஷயங்கள் புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் முழுமையாக 100% நம்புகிறேன். அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே நம்ம இப்போது போய்விடுவோம். வாங்க போகலாம். இப்போது இந்த ப்ரெசன்டேஷனில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இதில் வந்து முதல் அசம்ஷன் நம்ம வந்து எல்லோரும் முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 300 PV இதுக்குள்ளே வந்துருங்க. இதை பற்றியும் நான் பின்னாடி பேசுகிறேன். இது கடினமா இல்லையா அது அப்புறம் பேசுவோம். பட் இந்த 300 PV இன்னைக்கு வச்சுருக்காங்க ஜாயினிங்க்கு எம்சிக்குள்ளே வருவதற்கு. இந்த 300 PV பண்ண உடனேயே அவங்க மேட்சிங் ஆக்டிவ் கிளப் இன்சென்டிவ்க்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க 2 150 PV கன்சல்டன்சிக்குள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ராடக்ட்ஸ், ஜாயினிங் ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் உண்டு. அடுத்தது அவங்க ஃபாஸ்டாக 8% அச்சீவ் ஆகிடுவாங்க. அதனால் 750 வவுச்சரும் இருக்குது. இப்போ புதிதாக இந்த நிறுவனம் அறிவிச்ச ரூ. 450 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வவுச்சரும் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த 300 PVக்குள்ளே இருக்கு. இப்போ ஃபைன். இதை முதல்ல நம்ம இதாக எடுத்துக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம எல்லோருமே இதுதான் நம்மளோட இதாக இருக்கும். முதல்ல சேர்ந்த உடனே முதல் வாரத்திலேயோ அல்லது அடுத்த வாரத்திலேயோ ஒரு வாரத்தில் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணி அவருக்கு கீழே யாரோ ஒருத்தர் கீழே ஒருத்தர் போட்டு அந்த பூஸ்டர் கிளப்பை என்ஜாய் பண்ணிடணும். அதற்கப்புறம் 2 பேர் மாதம் முடிவதற்குள்ள நமக்கு கீழே ஒரு 6 நபர்களை கொண்டு வர மாதிரி செக்ஷன். அதாவது இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது 300 PV நம்ம வந்தோம்னா ஒரு வாரத்தில், அது முதல் வாரமாக இருக்கலாம், 2வது வாரம், மாதம் முடிவதற்குள்ள ஒரு வாரத்தில் இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ தட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பூஸ்டர் கிளப்புக்குள்ளே போய் 1800 வருமானத்துக்கு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறோம். சரி, அடுத்து என்ன சொன்னால் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணுறோம். புரியுதுங்களா?
ரெண்டு பேரை ஸ்பான்சர் பண்ணுறோம். இதை பேராக பண்ணணும். சிஎன்டி இஎன்எஃப் ஒரு வாரம், இது ஒரு வாரம், இது ஒரு வாரம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். பண்ணோம்னா நம்ம அந்த மாதத்தினுடைய மேட்சிங் கிளப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போ என்னாச்சு, அந்த முதல்ல பண்ண அந்த ஏபி கீழே A1னால 1800, சிடினால ஒரு 900, இஎஃப்னால 900, டோட்டலாக ஒரு 3600 ரூபாய் மேட்சிங் கிளப் மூலியமாக நமக்கு வந்துடுது. அதை தவிர நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஃபாஸ்டாக டேட் பண்ணனால 750 வவுச்சர் கிடைக்கும். அடுத்தது இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வவுச்சர், நேற்று 450 ரூபா வவுச்சரும் கிடைக்கும். மூணு பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடறோம் இல்லையா, 300 பிவிக்கு. ஸோ அதுக்காக 1000 ரூபா வவுச்சர், 1000 ரூபா வவுச்சர், 2000 ரூபா வவுச்சர் கிடைக்கும். ஆக எல்லாத்தையும் கூட்டினோம்னா முதல் மாதம் பாருங்க, நம்மளால 6800 ரூபாய்க்கு ஈடாக நம்ம வருமானம், அதில் 3200 ரூபா மேட்சிங் போனஸ். இப்படி 6 பேரை ஸ்பான்சர் பண்ணி நமக்கு 3600 ரூபா வர மாதிரி முன்னாடி இருந்ததா. இப்போ நான் 4 பேர் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நமக்கு 2700 ரூபா வருமே. இப்போ இது ஒரு ஜாயினிங் பண்ணுவதற்கு ஒருத்தருக்கு உத்வேகம் கொடுக்காத மாதிரி இருக்குமா இருக்காதுங்களா யோசிங்க. முன்னாடி அந்த இது இல்லை இல்லையா. இப்போ இதனால நிறைய பேர் ஜாயினிங்குள்ள போவாங்களா மாட்டாங்க, எல்லாரும் போவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் போவதற்கு முற்படுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா முற்படுவாங்க. கரெக்ட் தானா? அப்போ முற்படும் போது இப்போ அடுத்த மாதம் எடுத்துவோம். இப்போ இது மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுட்டோம். அப்போ இந்த A1 போட்டு வச்சிருக்கோம். அப்போ 2 வச்சிருக்கோம். அப்போ 2 பேரும் ஜாயினிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 10 ஜாயினிங், இதுலலாம் ஒரு 10 ஜாயினிங் வரதா வச்சுக்கலாமா? நம்ம எத்தனையோ பிளான்லாம் போடுறோம், பட் எல்லா பிளானும் சரியா பண்றாங்களா தெரியாது. ஆனால் நிச்சயமா இப்படி இருக்கிறதுனால இப்படி ஒரு 10 ஜாயினிங், அப்படி ஒரு 10 ஜாயினிங் மாதம் எண்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி 10 ஜாயினிங்கும் போது 300 பிவிங்கும் போது 20 ஜாயினிங் கரெக்டுங்களா? 6000 பிவி. நம்ம இந்த ABCDEF A1 எல்லாமே போன மாதம் சேர்ந்தவங்க, நம்மளும் போன மாதம் சேர்ந்தவங்க. அப்போ நம்ம எல்லாரும் ரீபர்ச்சேஸ் பண்ணுவோமா? அப்போ 8 பேர் 2400 ரூபாய் ரீபர்ச்சேஸ் வந்துருச்சா? ஸோ டோட்டல் பிவி எவ்வளோ பாருங்க, இப்போ 8400 பிவி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிரான்ச் டைரக்டர் நிச்சயமாக ஆகிடுவோம். கரெக்ட் தானா? ஃபைன். இப்போ நமக்கு கீழே இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, அந்த 10 ஜாயினிங்னால நமக்கு 9000 ரூபா வருமானம் இருக்குது. அடுத்தது நம்ம இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸு, டைரக்டர் போனஸு, நம்ம பண்ண அந்த 2400க்கு டீம் பில்டிங் போனஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா அது ஒரு 7536 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 16000 ரூபாய். இந்த இடத்துல பழைய இது போட்டோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், பட் இந்த பிளானை போட்டு அந்த பிளான் 10 ஜாயினிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த 10 ஜாயினிங் ஏன் நடக்குது? அந்த பூஸ்டர் கிளப் அதெல்லாம் இருப்பதனால தான் ஒருத்தருக்கு, புரியுதுங்களா? அப்போ அது இருந்தால் தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும், புரியுதுங்களா? அப்போது இந்த 16536 ரூபா 2வது மாதத்தில் நம்ம வருமானம், ஒரு உண்மையான சூப்பரான விஷயமா இல்லையா? இப்போ இதுவே 3வது மாதம் நம்ம நிச்சயமாக சில்வரோ கோல்டோ ஸ்டாரோ நிச்சயமாக ஆகுமா மாட்டோமா? அப்போ கீழே ஒரு பிரான்ஸ் ஆகும்போது அவருடைய பிவி வரும்போது நமக்கு எல்ஓபி இருக்கு. இப்போ இதே மாதிரி இங்கே 10 ஜாயினிங் போது அடுத்த மாதம் நிச்சயமா 30 ஜாயினிங், 50 ஜாயினிங் நடக்குமா? 50 ஜாயினிங் நடக்குதுன்னா அதுவே 45000 ரூபா வருமானமா? இப்போ எவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள நம்ம பாருங்க, 3வது மாசத்துக்குள்ளேயே எவ்வளவு வெடிச்சு சிதற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போறோங்கிறத பாருங்க. இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியக்கூறு ஏன்? இந்த சாத்தியக்கூறு காரணம் இந்த பூஸ்டர் கிளப் 1800 ரூபா, அல்லது இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா 3200, 2700 ரூபா வரும். அப்படிங்கும்போது அதை பண்ணுவதற்கு நிறைய பேர்னால ஓடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் இப்போ நம்ம இடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 300 பிவி. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? நான் இந்த வாய்ப்புகளை 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் முன்னாடி இருக்கும்போது என்ன கேட்பாங்க, நீ இப்படி சேர்ந்துருப்பியா அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நம்ம வரும்போது இந்த மாதிரி ஆட்குறைப்பு, இந்த மாதிரி ஏஐ, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இந்த திறமே இல்லாம நிலைகுலைற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அன்னைக்கு இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இங்க ஒரு வியாபாரத்திற்கு வந்திருக்கோம். கரெக்ட் தானா? அப்ப அந்த வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். அந்த வியாபாரத்துல நம்ம சைட்ல இருந்து ஒரு 10,000, அது நம்ம செல்ஃப் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம், அல்லது அந்த வாங்கிட்டு அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்காவது நம்மளுடைய நண்பருக்கோ உறவினருக்கோ நமக்கு தெரிந்த ஒரு 4-5 பேருக்கு நம்ம ஒரு 3000 ரூபாய்க்கு கன்சியூம் பண்ணிட்டு மீதி 6000 7000 நம்ம விநியோகம் பண்ணலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முகர்வர், அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்,
அவரை தேடி வராங்களா, அவருக்கு தேடி போறாரா? தேடி போகும்போது இன்சூரன்ஸ் பாலிசியோடைய அளவுகள் என்ன? மினிமம் ₹1,00,000 இல்லையா? அப்ப அதையெல்லாம் செய்யும் போது இது ஏன் முடியாது? எத்தனை பேர் இன்னைக்கு நான்லாம் 1995 ஸ்கூட்டர் வாங்க ₹10,000. இன்னைக்கு எவ்வளவு? லட்சங்கள். ஸோ அதனால கொஞ்சம் பார்வையை மாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்கேஜி அட்மிஷன் ₹10,000 கம்மி கிடைக்குமா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள போறோம். இதுல யாருக்காவது நம்ம தேவையில்லாம பணத்தை வாங்கியிருப்போமா? எல்லாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறோம் நான் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதே 300 பிவி போட்டு நான் முன்னாடி ஒரு 2 வருடங்கள் முன்னாடி ஒரு இதே மாதிரி பிபிடி போட்டு நம்ம எப்படி 7வது மாசமே நம்மளுடைய எல்லாமே மாத்திரமே 60 லட்சத்துக்கு போகுங்கிறத போட்டே காமிச்சலாம். அந்த வீடியோ இன்னும் யூடியூப்ல இருக்கு, பார்க்கலாம் நீங்க. அப்ப இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த இதுலயே நமக்கே தெரியும், இங்க எவ்வளவு பேரு இன்னைக்கு அவங்க பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி அவங்க உயிரோடு இல்லாத போது அவங்க ஃபேமிலி இன்னைக்கு ஸ்திரமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தானே நம்மளுடைய நண்பரையோ உறவினரையோ தெரிந்தவரோ சொல்ல போறோம். அவரு சும்மா ஏதாவது ₹10,000 கொடுக்க சொல்ல போறோம். ₹10,000 வேணும், அவருக்கு வேணுங்கிறத அவர் வாங்கிக்க போறாரு. அவர் வேணும்னா அவர் யூஸ் பண்ணிக்க போறாரு. இல்லாட்டி அவருக்கு தெரிந்த ஒரு 2 நண்பர், 2 உறவினர் நண்பருக்கு கொடுத்துட்டாருனால அது இதாயிடுச்சு. இதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம வேலை. நம்ம இருக்கிறதே படிப்பினை பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். படிப்பினை கொடுப்பது முடியுமான்னு உட்கார்ந்து இருந்தா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சில உதாரணங்கள் உங்க முன்னாடி காமிக்கிறேன். ராஜர் பானிஸ்டர் 1954 மே 6ஆம் தேதி அன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த பண்ணார். அதாவது அது வரைக்கும் டாக்டர்களும் மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மைலை 4 நிமிடத்திற்குள்ள கடப்பது என்பது ஒரு முடியாத காரியம். ஏன்னா அவனுடைய ஹார்ட் அது அப்படி வேலை செய்யாது, அவன் ஹார்ட்டே இதாயிடும், அதனால அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மே 6ஆம் தேதி அன்னைக்கு ராஜர் பானிஸ்டர் அதை முறியடிச்சார். 4 நிமிஷத்துக்கு கம்மியா அதை ஓடி முடிச்சார். அவர் மாத்திரம் தான் பண்ணாரா? அவர் பண்ணி அடுத்த ஒரு மாதத்துல இன்னொருத்தர் பண்ணாரு. இன்னைக்கு எவ்வளவு பேர் அங்க பாருங்க போட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் 1954 வரைக்கும் மனித இனமே இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் உலகத்துல போயிருக்காங்க. அப்ப அவர் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், மவுண்ட் எவரெஸ்ட் 1953ல எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் நார்வே அதை போய் கான்கர் பண்ணாங்களே. அது கான்கர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பேர் கான்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உடம்பு மாற்றுத்திறனாளிகள் கூட போயிருக்காங்களா இல்லையா? அப்போ முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்த முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் முடிச்சிருக்க. இந்த 300 பிவிங்கிறத இமாலய மலை மாதிரி விஷயமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். முடியாது எப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா உட்காந்துட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிங்க. 1995ல் இந்தியா எப்படி இருந்தது, எந்த மாதிரி நம்ம அழுதுட்டு இருந்தோம், இன்னைக்கு இந்தியா அதே இந்தியா எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இந்த மாற்றங்களுக்கு காரணம் நிறைய பேர் எதோ செய்ய ஆரம்பிச்சாங்க, முடங்கி கிடக்கல. அந்த செயல் திறன் மூலியமாக இன்னைக்கு இந்தியாவே மாறி நிற்குது. ஆமாவா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த இந்த நிறுவனம் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சரியான பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள நாம் போவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. அதை உங்க முன்னாடி எடுத்துட்டு வரணும் தான் இந்த வீடியோ. இதை திருப்பி 3 தடவை 2-3 தடவை பாருங்க. ஏன்னா இந்த ஜாயினிங்க்கு 2 பேரை ஸ்பான்சர் பண்ணி ஒட்டு போல ₹1,800, இன்னும் 2 பேர் பண்ணா ₹2,800. இது நிறைய பேரை, நம்ம 10 பேர்லாம் இல்லை, 4 பேர் 5 பேர் வரும்போது ஒரு ₹3,000 சம்பாதிக்க முடியும் போது எத்தனை பேர் அதுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அப்ப எத்தனை புது ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. எத்தனை புது ஆட்கள் வரும்போது எவ்வளவு ரீபர்ச்சேஸ் நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் எப்படி வெடித்து சார். அந்த நோக்கத்தோட பாருங்க. ஒரு மிகப்பெரிய புதையல் நமக்கு கண் எதிரே இருக்கு. மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள நம்ம போலாம். இன்னைக்கு நம்ம வெளியே வந்து எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வசந்தமான வாழ்க்கையும், எவ்வளவு விவசாயிகளுக்கு நம்ம இது பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க.
இதை உங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா பாராட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்வது அப்படியே சரியான கருத்து, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. என் கருத்தை உங்கள் முன்னாடி முன்ன வைக்கிறேன். ஸோ தட் நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னேறலாம். ஏன்னா நான் உள்ளே வரும்போது ₹1,00,000 வருமானமே பெரிய வருமானமாக இருந்தது. இன்னைக்கு வெஸ்டீஜில் அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் ஒருத்தர் 1 கோடி பண்ணிட்டார். எவ்வளோ பேர் 30 லட்சம் 40 லட்சம் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாமே சாத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிவெடுங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.